கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இதோ வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு பார்க்க போகின்ற அந்த பெண்களிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட்டு அதை புரிந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் இயேசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏயோதியாள் சிந்திக்கேயாள். இதுக்குரிய வேதாகம பகுதி பிலிப்பியர் 4:2 3. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 13-15. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 12. இங்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16:13-15, அதுக்கப்புறம் 17:2. இதில் அவங்க பெயர் குறிப்பிடப்பட்டிருக்காது. ஆனால் நீங்கள் பிலிப்பியர் 4 அதிகாரம் எடுத்துக்கோங்க, 2-3. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்கிற ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இது எங்கே இருக்குன்னா பிலிப்பியர் 4 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம். இந்த இரு பெண்களும் யார், ஏயோதியாலும் சிந்திக்கேயாலும் கர்த்தருக்காக எவ்வாறெல்லாம் ஊழியம் பண்ணாங்க, அவங்க எப்படி கர்த்தரை தெரிந்து கொண்டார்கள், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில சிறிய சம்பவம். போன வாரம் பார்த்திங்கனாக்கா நாங்கள் நிறைய அட்மிஷன் ஒர்க்கு மற்ற எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருப்போம். அப்போ எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு சம்டைம்ஸ் லேட் ஆகிடும், சம்டைம்ஸ் பை ஆஃப்டர்நூன் முடிஞ்சிடும். அப்போ வர்றப்போ பார்த்திங்கன்னா சில நாட்கள் இப்போ போன வாரம்லாம் நம்மளுக்கு நல்ல மழை இருந்ததில்ல. அந்த மாதிரி மழை இருக்கிறப்போ என்னாச்சுனாக்கா நாங்கள் இருக்கிற அந்த பகுதியில் பார்த்திங்கனாக்கா தண்ணி அப்படியே உள்ளே வந்துடும். அப்படின்னா ரோடு லெவல் ஹைட் ஆகிட்டே போகுது. ஏன்னா இப்போ நிறையா ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களா ரோட்லெல்லாம் நிறையா அந்த ஒகேனக்கல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தாங்க. அப்புறமா ட்ரைனேஜ் கனெக்ஷன் அதெல்லாம் கொடுத்துட்டு வர்றதுனால ரோடு அடிக்கடி பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது வேலை நடந்துட்டுருக்கோம். அப்போ சில இடத்துல அவங்க ஒர்க்கு முடிஞ்ச உடனே அதை மூடுறது சரியாக மூடியிருக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல ஒர்க் இன்னும் நடந்துருக்கு. அப்போ நம்மளுக்கு டெய்லி ஈவினிங் ஆனால் மழை வரும்ல, அப்படி மழை வர்றப்போ என்ன ஆகுனாக்கா ரோடோட லெவல் மேலே போகிறதுனால ஒரு சில வீடோட அந்த வறண்டா பகுதின்னு சொல்லுவோம்ல, அந்த இடம் தாழ்வாக ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா தண்ணி ட்ரைனேஜ் வாட்டர் ப்ளஸ் ரெயின் வாட்டர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வறண்டால ஃபில்லப் ஆகிடும். அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா நம்மளுக்கு சும்மா அந்த மழையில் நனையிறது நல்லா சுகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ட்ரைனேஜ் வாட்ரு அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வருதுன்னா நம்மளுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். அப்போ தான் நான் இந்த வெள்ளெல்லாம் ஜனங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ட்ரைனேஜ் வாட்டரு, நம்மளோட அந்த கழிவுகள் எல்லாம் இல்லை, இந்த டாய்லெட்டு அந்த தண்ணி எல்லாமே ஒன்றா கலந்து போகும். அப்போ நான் யோசிப்பேன், எவ்வளோ தொற்று வரும்ல, நிறைய நோய்கள் வரும்ல அப்படின்லாம் யோசிப்பேன். இப்போ இந்த ரெய்னி சீசன், சாதாரண இந்த ரெய்னி சீசனுக்கே அப்படி தண்ணி வர ஆரம்பித்த உடனே அப்போ நான் ஒன்று ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா மழை வரட்டும், ஏன்னா எத்தனையோ பேருக்கு இந்த பருவமழை தேவை. ஆனால் இந்த பகுதியில் மட்டும், அப்படின்னா நாங்கள் இருக்கிற அந்த பகுதியில் மட்டும் அளவாக மழை பெய்யட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணுவேன். எனக்கு அப்படி ப்ரே பண்ணுறப்போ சிரிப்பாக வரும். அப்போது நான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் நான் தொடர்ந்து கவனித்தேன். ஏன்னா டெய்லி மழை வந்துட்டே தான் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா மழை வரும், ஆனால் இட் வாஸ் நாட் எ ஹெவி ரெயின். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இங்கே மழை அப்படி கொட்டுது அப்படின்வாங்க. எங்கள் வீட்டு சைடு பார்த்தா மழை இருக்கும், தண்ணியெல்லாம் நிரம்பும்.
ஆனால் உடனே ட்ரெயின் ஆகிற மாதிரி காலைல எழுந்து பார்த்தா ட்ரெயின் ஆகிட்டுக்கும். அப்போ தான் நான் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா எங்கே வந்து நம்ம கர்த்தரை வந்து முன்ன வைக்கிறோமோ, கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ, அப்போ வந்து கர்த்தர் வந்து நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் சொன்னேன். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் கர்த்தர் வந்து நம்மளுக்கு அற்புதமாக வழி நடத்தியிருப்பார். இல்லை நம்ம நினச்சே பார்த்திருக்க மாட்டோம். ஐயோ இந்த விஷயம் எப்படி முடியுமோ அப்படின்னு நினச்சிட்ருப்போம்ல. அப்போ அந்த மாதிரி காலத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கர்த்தரிடத்தில் போய் ப்ரேயர் பண்ணுங்கள். அதை வந்து நன்மையானதாக கர்த்தர் உங்களுக்கு முடித்து தருவார். இப்போ நம்ம இவங்க 2 பேர் பற்றி பார்க்கலாம். இந்த யோதியாலும் சிந்திக்கையாலும் இவங்க வந்து முதலாவது என்னன்னா கர்த்தருடைய அந்த நற்செய்தி கேட்கும் வாய்ப்பு அவர்களுக்கு அமைந்தது. அவங்க எங்கே இந்த வசனத்தெல்லாம் கேட்குறாங்கன்னா, பிலிப்பி பட்டணத்தில் ஆற்றங்கரையோரத்தில் பார்த்திங்கன்னா லிதியாவில் பற்றி நம்ம ஏற்கனவே வேதாகம பெண்கள் அந்த வரிசையில் பார்த்துருக்குறோம். லிதியாலோடும் வேறு சிலரோடும் இவங்க வந்து பவுலோட அந்த நற்செய்தியை கேட்டு கொண்டிருந்தாங்க. ஸோ முதலாவது என்னது, அந்த நற்செய்தியை கேட்கும் வாய்ப்பு அவர்களுக்கு அமைந்தது. ஸோ இந்த நற்செய்தியை கேட்கும் வாய்ப்பு அவங்க அமைந்த உடனே அவங்க வந்து அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து பவுலின் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டார்கள். ஸோ நம்மளுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து சத்தியத்தை கேட்குன்ற வாய்ப்பு அமைது. இப்போ கூட வந்து இந்த மெசேஜ் வந்து நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க IMTVயில். ஆனால் எத்தனை பேர் உட்காந்து கவனிக்கிறோம்ல. ஸோ அந்த வாய்ப்பு அமையும் பொழுதே, ஏன்னா ஒரு பழமொழி இருக்கும்ல, காற்றுள்ள போதே துற்றிக்கொள். ஏன்னா நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் அமையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஐயோ அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டோமேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த சத்திய வசனத்தை கேட்டும் காது இருந்தும் கேளாதவர்கள் போல இருந்தோம்னா, இந்த கடைசி காலங்களில் இந்த பைபிள் வந்து நம் கரத்திலிருந்து பிடுங்கப்படுகின்ற அந்த நாட்களில் அப்போது வந்து நம்ம யோசிப்போம், ஐயோ நிறைய பேர் வசனத்தை சொன்னாங்களே, அந்த மெமரைஸ் கூட நம்ம பண்ணலையே, அது யாரை பற்றி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு கூட நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் யோசிப்போம்ல. ஆனால் இப்போ வந்து கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு தராரு, சத்தியத்தை கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை தருகிறார். இவங்க 2 பேருமே அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. யோதியாலும் சிந்திக்கையாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறமா அவர்கள் வந்து ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்தார்கள். பிலிப்பியர் 4:3 சொல்லியிருக்கிறது போல, அந்த 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் பவுலோடு சேர்ந்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த ஊழியம் மட்டும் செய்யல, அவருடைய பண தேவைகளையும் சந்தித்தார்கள். இப்போது ஊழியக்காரருக்கு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம்ல, அவங்களுக்கு எவ்வளோ பண தேவைகள் இருக்கும். அவங்க வந்து எல்லாரிடத்துலையும் போய் எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் இடத்துல போய் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் வந்து யாரையாவது அவங்களுக்காக ஆட்களை எழுப்புவார், அவங்க மூலமாக அவங்களுக்கு உதவி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பிலிப்பி பட்டணத்தில் அந்த ஆற்றங்கரையில் வந்து இந்த பெண்களுக்கு தான் முதலாக பவுலின் மூலம் நற்செய்தியை கேட்கும் பாக்கியம் கிடைத்தது. அப்படின்னா ஒருத்தர் நற்செய்தி சொல்கிறாங்க, அதை கேட்கக்கூடிய பாக்கியம் அதுவும் ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த பாக்கியம் அமையாது. நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் ரொம்ப கிஃப்டட் அப்படின்னு சொல்லுவோம். யாரையாவது பார்த்து எனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடச்சிருக்கு, அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணமாக நான் வெளிநாடு செல்கிறேன், என்னோடய ப்ராஜெக்ட் விஷயமா என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் போகிறேன், என் பிள்ளை இங்கே படிக்கிறான் அப்படிலாம் சொல்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம், யூ ஆர் கிஃப்டடுன்றலாம். அந்த பாக்கியம் வந்து இந்த பெண்களுக்கு அந்த நற்செய்தி கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அதுக்கப்புறமா இவங்க வந்து அதோடு நிற்காமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னு
என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறினார்கள். அதில் ஆர்வம் காட்டினாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் நற்செய்தியை கேட்போம், அதன்படி நடப்போம், நம்மளோட நிறுத்திக்குவோம். ஆனால் அது நம்மளோட கடமை கிடையாது. நற்செய்தியை கேட்டால் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுக்காக நம்ம நல்லா தூய தமிழில் பேசணும், மற்றவங்கள கவரக்கூடிய வகையில் பேசணும், அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாகவே இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறப்ப எப்படி பேசுவோம்ல, அதே மாதிரி உங்களுக்கு புரிந்ததை அவங்களுக்கு, நீங்கள் கேட்டதை அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அதுக்கப்புறமா அதோடு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிலிப்பி பட்டணத்தில் சபையின் உருவாக்கத்திலும் வளர்ச்சியிலும் உதவியாக இருந்தார்கள். அந்த சபை உருவாகிறதுலையும் வளர்ச்சியிலையும் அவங்க உதவியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த 2 பெண்களோட குடும்ப பின்னணி பற்றி பைபிளில் எந்த ரெஃபரன்ஸும் கொடுத்துல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, சிரத்தைனாக்கா ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம்ல, ரொம்ப முக்கியத்துவம் கஷ்டப்பட்டு சிரத்தையோடும் பொறுப்போடும் அந்த பொறுப்புணர்ச்சியோடும் பிலிப்பி பட்டணத்தில் சபையில் என்ன பண்ணாங்கன்னா, நற்செய்தி பணியை செய்து வந்தார்கள். அதுக்கப்புறமா அவங்க செய்து வந்த அந்த பணி பவுலால் பாராட்டப்பட்டது. ஏன்னா அவங்க விசுவாசத்துலேயும் உறுதியாக இருந்தாங்க, கர்த்தருக்காகவும் ஊழியம் செய்தாங்க. அதை பார்த்த பவுல் அவங்க 2 பேரையும் பாராட்டுகிறார்கள். ஆயினும் இவர்கள் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதுக்கப்புறமா வாக்குவாதமும் பிரிவினையும் ஏற்பட்டது. அதனால் பிலிப்பி மக்களிடத்தில் அந்த ஒற்றுமை கெட்டு போயிடுச்சு. பவுல் அவர்களை கண்டித்தார். 4:2 பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை சொன்னார். இப்போ நீங்கள் பார்த்துங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கொலீகாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸாக 2 பேர் இருக்கீங்க, ஒன்றா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்குள்ள கருத்து, ஏன்னா நம்மளோட கருத்து மற்றவங்க கருத்தோட ஒற்று போகாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சபை அமைதலாக நடக்கணும், பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பெருசாக்க மாட்டாங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. கொல்லீக்ஸ் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா அதை பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஸோ பிலிப்பி என்ன சொல்கிறாரு, அப்படி நம்ம உலக வாழ்க்கையில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம்ல, அப்போ கர்த்தருடைய சத்தியத்தை கூறுகின்ற இந்த 2 பெண்களும் எப்படி இருக்கணும்னு கற்றுத்தராரு. நீங்கள் இருவரும் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க கர்த்தருக்காக இவ்வளோ செய்கிறாங்கல்ல, அப்போ அதெல்லாமே வேஸ்ட் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு நல்ல பண்பு இல்லைன்னா, ஒரு நல்ல குணம் இல்லைன்னா, நீங்கள் 2 பேரும் உங்களோட கருத்து வேறுபாடு நிமித்தமாக நீங்கள் சண்டை போடுறதோ இல்லை உங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்திருந்தா, நீங்கள் எப்படி ஒரு நல்ல ஒரு மாடலாக முன்மாதிரியாக இருக்க முடியும்? அதனால தான் பவுல் அவர்கள் இருவருக்கும் அறிவுரை கூறுறாரு. நீங்கள் 2 பேரும் ஒரே சிந்தையாக இருந்து இந்த ஊழியத்தில் சிறந்து விளங்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எத்தனையோ திருச்சபைகள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் மெம்பர்ஸ் இருப்போம், ஆனால் நம்மளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இப்போ நான் ஒரு இடத்துல படித்தேன். அப்படின்னா கம்யூனிகேஷன் we listen to reply, பட் வி என்ன பண்ணுவோம்னாக்கா, வி டு நாட் லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை புரிந்து கொள்வதற்காக நம்ம கவனிக்கிறது இல்லையா, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் கவனிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷனில் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளும். ஸோ இந்த சபை மக்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தாக்கா சபையில் எப்பவுமே சண்டைகள் வராது. அதை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும் நம்மளுக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கின்ற இடத்துல கிறிஸ்துவினோட சிந்தை இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:5 சொல்கிறபடி நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை காணப்பட வேண்டும். அதுக்கப்புறமா அந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்மக்கிட்ட இருந்ததுனாக்கா நம்ம ஒருமனப்பட்டு காணப்படுவோம், ஒற்றுமையாக இருப்போம். பிலிப்பியர் 2:2 பவுல் சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னாக்கா, ஒற்றுமையுடனும் அன்புடனும் கர்த்தருடைய மகிமைக்காக வாழ வேண்டும். அதுக்கப்புறமா அதை மட்டும்தான் நம்ம சிந்தித்து கடைபிடிக்க வேண்டும். பிலிப்பியர் 2:3 சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, நம்மை விட மேன்மையானவர்களுக்கு அப்படின்னா, இப்போ 2 பேர் இருக்கோன்னா அவங்கள விட நம்ம வசதி, நம்மளோட அவங்க வசதி, அந்த கருத்து இருக்கக்கூடாது. பிலிப்பியர் 2:2 எடுத்துக்கோங்க.
நீங்கள் ஏக சிந்தை ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா ஒரே சிந்தை உடையவர்களாக இருக்கணும். 2, 3 எடுத்துக்கோங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலும் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நம்ம தாழ்மையாக இருக்கணும், ஆனால் அவங்களுக்குரிய அந்த மதிப்பை தரணும். அதுதான் இதனோட அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ நம்ம ஒரு ஊழியம் செய்கிறோன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு வளர்ச்சி வருதுன்னா உடனே அதை நம்ம பெருமையாக எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பெருமையும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஏன்னா அவருக்காக நம்ம இறங்கி ஒரு காரியத்தை செய்கிறப்போ அந்த ஆல் த க்ளோரி இட் கோஸ் டு காட் ஒன்லி. கர்த்தருக்காக நம்ம செய்கிறோம். அந்த பெருமை, அந்த எல்லா புகழ்ச்சி எல்லாமே கர்த்தரை ஒருவரை மாத்திரம்தான் அதற்கு உரியவர். அந்த மகிமையும் கனமும் அவருக்கு தான் போய் சேரணும், மனிதர்களுக்கு அல்ல. ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா மனிதனை தெய்வமாக வழிபடுவாங்க. அவங்கக்கிட்ட சொன்னப்போ எனக்கு இது நடந்தது, அதனால் அவர் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு ஒரு சில சொல்லுவாங்க. கிடையாது, அது ரொம்ப தவறான செயல். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒரு நன்மை நடந்ததுன்னா முதலாவது யாருக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா கர்த்தருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதுக்கப்புறமா பிலிப்பியர் 2:4 சொல்லுகிறபடி தனக்கானவர்களே அல்ல பிறருக்குரியதையும் நம்ம சிந்திக்க வேண்டும். 2வது அதிகாரம் 4வது வசனம், அவனவன் தனக்கானவை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவான். நாங்கள் எப்பவுமே நம்ம அப்படி தானே இருப்போம். நம்ம காரியங்கள், நம்ம செயல், ஒரு ஒர்க்கு கொடுத்தா அது நம்ம ஒரு செல்ஃபிஷ் எண்ணத்தோடு தானே நம்ம இருப்போம். ஆனால் கர்த்தருக்கு அது பிடிக்காது. அவர் என்ன சொல்கிறாரு? தனக்குரியதை மட்டும் எண்ணிகிட்ருக்காதீங்க, எனக்காகன்னு மட்டும் எண்ணிகிட்ருக்காதீங்க, மற்றவங்களுக்காகவும் நம்ம எல்லாத்தையும் செய்யணும், ஜபம் பண்ணணும். ஸோ பிறருக்கானவற்றை சிந்தித்து செயல்படுவது வேதம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு நல்ல ஆலோசனை. அதை நம்ம இதுவரைக்கும் செய்யலைன்னா பரவாயில்ல, இனிமேல் செய்ய கற்றுக்குவோம். அதுக்குமா பிறர் நலனில் நம்ம அக்கறை காட்டி வாழும்பொழுது ஒற்றுமையும் அன்பும் வளரும். அதனால் என்ன பயனா? நம்ம ஒற்றுமையாக இருப்போம், ஒருத்தர் மேலே அன்பாக இருப்போம். அதுக்கப்புறமா இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. யூ ஷுட் ஹாவ் எ கன்சர்ன் ஃபார் அதர்ஸ். நீங்கள் இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களோன்னாக்கா அவங்களுக்குரிய அந்த கரிசனை இருக்கணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லார் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார் இல்லை? அப்போ அவருடைய வழியை பின்பற்றுகிற நாமளும் எப்படி இருக்கணும்னா கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிந்தை இருந்ததுன்னா, கிறிஸ்துவின் சிந்தை இருந்ததுன்னா ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஒரே மனம் இருக்கும், ஐக்கியம் இருக்கும், அவங்களுக்குள்ள எந்த பிளவும் இருக்காது. அப்படி விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம் இருந்தால் அந்த சபை வளர்ந்து பெருகும். இதை நம்ம கடைப்பிடிச்சு வாழணும். இது மிகவும் கொஞ்சம் கடினமான செயல், லேசானதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஐக்கியத்தை சபைக்குள்ளார நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஜெபம், தாழ்மை, வேத வசனத்தின் ஆலோசனைகள் பிலிப்பியர் 2:14 கூறியிருக்கிறது போல நமக்குள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை சரி செய்து பிலிப்பியர் 3:16 சொல்கிறபடி ஒரே சிந்தையாய் வாழ உதவி செய்யும். எதெல்லாம் நம்ம ஒன்றா இருக்க உதவி செய்து? ஜெபம், தாழ்மை, வேத வசனத்தின்படி ஆலோசனைகள். ஸோ நம்ம இனிமே ஒரே சபையாக இருந்தோம்னா ஒருவருக்கொருவர் அன்போடும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடும் ஐக்கியத்தோடும் நம்ம சபை பெருக்கணும். அதில் தான் நம்மளோட ஈடுபாடு இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா இந்த யோதியால் சிந்திக்கையால் இங்கே இருவருடைய பெயர்கள் பவுல் சொல்லியிருப்பார்ல, இவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4 கடைசி அந்த 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் கடைசி பகுதி, அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
ஸோ நம்ம கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் ஐக்கியம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், தாழ்மை இருக்கணும், நல்ல ஒரு ஜெபம் செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்காக நம்ம ஏதாவது காணிக்கை தரும் பொழுது, அந்த ஊழியத்தை தாங்கும் பொழுது நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இந்த யோதியாலும் சிந்திக்கேயாலும் எவ்வளவு பவுலோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர் இந்த வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லை. அதுக்கப்புறமா உண்மையாக, அதுக்கப்புறமா நம்ம சொல்லுவோம்ல, நேர்மையாக இருக்கணும். அப்படி இருந்து ஊழியம் செய்கின்றவர்களுடைய பெயர்கள் கண்டிப்பாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இப்போ நம்ம ஐக்கியமாக வாழணும்னு சொல்கிறேன்ல, அதில் நம்ம ஐக்கியமாக இல்லைன்னா நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுவோம். இப்போது ஒரு குடும்பமே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஐக்கியமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் வளரும். ஒரு ஐக்கியம் இல்லை, பிரிவினைகள் இருக்குது, வாக்குவாதங்கள் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. இப்போது நம்ம ஐக்கியமாக வாழ்ந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவ பிரசன்னம். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஆம், ஒரு மனதோடு நம்ம 2-3 பேர் கூடும் பொழுது அந்த இடத்துல கண்டிப்பாக கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். இதுக்குரிய அதிகாரம் மத்தேயு 18:20. ஸோ முதலாவது நம்ம ஐக்கியமாக இருந்தால் நம்ம பெறக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? தேவ பிரசன்னம். ரெண்டாவது, அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். அப்படி நம்ம கூடி ஐக்கியமாக வாழும்போது மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆம், ஒரு மனதோடு 2 பேர் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து முது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்தவரே. அப்போது தேவ பிரசன்னம் இருக்கும், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். மூன்றாவதாக மிகுதியான பலன் கிடைக்கும். பிரசங்கி 4வது அதிகாரம் 9வது வசனம், ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒரு மனதோடு இருவர் பிரயாசப்படும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு நிறைய பேர் சேர்ந்து செய்கிறப்போ அதில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். தனியாக ஒரே ஆளாக சிரமப்படுறதை விட அதனுடைய பலன் மிகுதியாக காணப்படும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், தேவ பிரசன்னம் இருக்கும். ரெண்டாவது, ஜெபத்திற்கு பதில். மூன்றாவது மிகுதியான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறமா சத்துருக்கு எதிரான வல்லமை. நான்காவது சத்துருக்கு எதிரான வல்லமை. பிரசங்கி 4:12 ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. ஒரு மனதோடு இருவர் இருந்தால் நாம் சத்துருவை மேற்கொள்ளலாம். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அது வீட்லேயோ இல்லை வெளியிலையோ இல்லை நீங்கள் வேலை செய்கின்ற இடங்கள்லையோ, நீங்கள் தனியாக போராடுறத விட 2-3 பேர் ஒன்றா இருந்து அந்த காரியத்தை நம்ம சந்திக்கும் பொழுது, அந்த காரியத்தை முன்வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். அந்த சத்ருவை நம்ம மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். காலேஜ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போல்லாம் நாங்கள் ஒரு எல்லாமே சேர்ந்து சில காரியங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா, இப்போது நாங்கள் ஒரு சில காரியங்கள் நாங்கள் நல்லா செய்கிறோன்னாக்கா, பிகாஸ் எல்லாருக்கும் ஒன்றா செய்வோம். எப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு காரியத்தை முடிக்க சொல்கிறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த வேலையை இப்போ நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 7 பேர் 8 பேர் இருக்கோம்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதின்னு பிரித்து கொடுத்துருவேன். அப்போ எல்லாருமா சேர்ந்து அந்த ஒரு வேலையை செய்கிறப்போ அதில் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். ஸோ முதலாவது நம்மளுக்கு என்ன இருக்கும்?
தேவ பிரசன்னம். நம்ம ஐக்கியமாக ஒற்றுமையாக ஒரு மனதுடன் வாழும்பொழுது தேவ பிரசன்னம் இருக்கும். 2வது ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். 3வது மிகுதியான பலன் கிடைக்கும். 4வது சத்துருக்கு எதிரான வல்லமை கிடைக்கும். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஐக்கியமாக இருந்தால் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடுறோம் ஐக்கியமாக இல்லைன்னா. ஸோ இனிமேல் நம்ம எல்லாத்துலேயும் ஐக்கியமாக இருக்க நம்ம கடைப்பிடிக்கணும். அதுக்கு சங்கீதம் 133:3 சொல்கிறது படி ஒருமித்து வாழும்போது கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமும் கிடைக்கும், ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஸோ நம்மளுக்கு ஜீவனையும் தர்றாரு, நம்மளுக்கு ஆசீர்வாதத்தையும் தருகிறார். ஸோ அந்த நம்மளுக்கு அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் தரணும்னு நம்ம இப்போ ஜெபிப்போம். ஐக்கியமாக வாழ கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாருன்னு நம்ம இப்போ ஜெபிக்கலாம். அப்படின்னா அந்த குடும்பத்துலேயோ இல்லை வேலை செய்கின்ற இடங்கள்லையோ நம்மளுக்கு மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்தால் அங்கே வேலை செய்யவே நம்மளுக்கு பிடிக்காதுல்ல. ஸோ அங்கே எப்படி இருக்கணும்னா ஒருமனப்பாட்டின் ஆவி, எல்லாரும் ஐக்கியமாக குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை செய்கின்ற இடமா இருந்தாலும் சரி, நம்ம எங்கு போனாலும் அங்கே ஒரு ஒற்றுமையாக ஐக்கியமாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் நம்மளுக்கு தரணும்னு நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தது யாரை பற்றி நம்ம பார்த்தோம்? யோதியாள் அண்ட் சிந்திகேயாள். இவங்க 2 பேர் கர்த்தரை பற்றி தெரிந்து கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. கர்த்தருடைய வசனத்தை பவுல் மூலமாக தெரிந்து கொண்டார்கள். அது கேட்ட உடனே அவங்க உடனே மனம் மாறி கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்தார்கள். அவரை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறினார்கள். பண உதவி செய்தாங்க, ஒற்றுமையோடு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள பிரிவினை வந்தபொழுது யார் அவங்களுக்கு எடுத்து கூறினது? பவுல். நீங்கள் ஒரு மனப்பாட்டோட கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழணும் அப்படின்னு. ஸோ நம்மளும் நம்ம இருக்கின்ற இடங்களில், வேலை செய்கின்ற இடங்களில், குடும்பத்தில், சபைகளில் ஒரு 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 சிந்தனையோடு வாழணும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நம்ம புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும். இப்போ ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்கள், அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, யோதியாலும் சிந்திகேயாள் பற்றியும் இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அவர்கள் எப்படி உமக்காக எழும்பி பிரகாசித்தார்கள் கர்த்தாவே, நற்சாட்சி பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் சாட்சி கொடுத்தார் ஆண்டவரே. அதே போல் நாங்களும் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் ஏசப்பா உமக்காக பாடுபடுகின்ற, உமக்காக ஊழியம் செய்கின்ற, உமக்காக நாங்கள் மரிக்கக்கூட தயாராக இருக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் கர்த்தாவே. மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே. நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ வேண்டும். ஜெபம், மனத்தாழ்மை, அதுக்கப்புறமா நாங்கள் போகின்ற இடத்துல எல்லாம் ஒரு மனதோடு ஒரே ஐக்கியத்தோடு வாழ, அந்த கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக வாழ, எந்த பிரிவினையோ வேற்றுமையோ எங்களால் உண்டாகாத வண்ணம் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தலும் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் கர்த்தாவே. போகும்பொழுதும் வரும்பொழுதும் அவர்கள் ஏசப்பா நீர் அவர்களோடு இருந்து எந்தவித விபத்தோ இல்லை எந்த விதமான கெடுதியோ ஏற்படாத வண்ணம் அவர்களை நீர் காத்தரலும் கர்த்தாவே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் நீர் அவர்களோடு இருந்து இனி வரும் காலங்களில் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தரப்போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனைத்தையும் உடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.